ஓம் சாந்தி 2/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள். ஆத்மா அபிமான நிலையிலிருந்து பாபா சொல்ற முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்களானால் அநேகருக்கு உங்களின் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். நம்ம பாபா நினைவிலிருந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது என்ன நம்ம கர்மங்கள் செஞ்சாலும், சுவாசம் பேசும்போது கூட, மற்றவங்களோட பேசும்போது, நடந்தாலும், சுற்றினாலும், சமையல் செய்தாலும், ஒவ்வொரு கர்மம் நம்ம செய்யும் போதும் நம்ம பாபா நினைவுல இருந்து செய்யும் போது அநேகருக்கு, நிறைய பேருக்கு நம்மளுடைய காட்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. கேள்வி: சங்கமயுகத்தில் எந்த விதி மூலம் தனது இதயத்தை, மனதை சுத்தப்படுத்த முடியும் பாபா சொல்றாங்க. இப்போ எந்த விதி கிடைச்சிருக்கு, அந்த விதி மூலமா நம்ம மனசு சுத்தமாயிடுது. பதில் நினைவிலிருந்து உணவு சமைக்க வேண்டும். இப்போ நம்ம பாபா நினைவிலிருந்து உணவு சமைக்க சொல்லி பாபா நம்ம கட்டளை கொடுத்துருக்காரு, ஸ்ரீமத்து. அந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது அந்த உணவுல தூய்மை சக்தி நிரம்புது. பாபா நினைவுல சமைக்கும் போது அந்த உணவுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த உணவுல இருக்கிற அந்த பாவம்லாம் போயிடுது. நம்ம சமைக்கும் போது நிறைய அந்த சின்ன சின்ன கிருமிகள் அதெல்லாம் அழியுது. ஆனா பாபா நினைவுல நம்ம சமைக்கும் போது அந்த பாவம் கூட நமக்கு வராது. மேலும் தூய்மை சக்தி நிரம்புது. அதனால உணவு தூய்மை ஆகுது. மேலும் நினைவிருந்து நம்ம உண்ணவும் வேண்டும். அதே மாதிரி பாபா நினைவுல நம்ம சாப்பிடணும். அந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல பாபாவோட சக்திகள் நிரம்பி இருக்குது, அஷ்ட சக்திகளும் சர்வ சக்திகளும் இந்த உணவுல நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது, பாபா நினைவுல சாப்பிடும்போது அது பிரசாதமா உடம்புக்கு போகுது. அப்போது நம்மளுடைய மனசு சுத்தமாகிடும், இதயம் சுத்தமாகிவிடும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட இந்த பவித்திர தூய்மையான பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கு கூட மிகவும் பிடித்தமானதாகும் பாபா சொல்றாரு. இப்போ நம்ம சங்கம யுகத்துல நம்ம சென்டருக்கு போறோம், போக வைக்கிறாங்க, இல்லை மதுபனில் கூட போக வைக்கிறாங்க. எல்லாமே பிகேஎஸ் சமைக்கிறாங்க. பிராமணர்கள் மூலமா சமைக்கப்பட்ட அந்த தூய்மையான பிரம்மா போஜன் கிடைக்கிறது அரிது. அது கிடைக்கிறதே கஷ்டம். அது மனிதர்களாகிய நமக்கு தான் கிடைக்குது. நம்ம மனுஷனா இருக்கும் போது தான் நமக்கு கிடைக்குது. அந்த தேவதைகள் சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களுக்கு கூட அது கிடைக்காது. அங்க சமைக்கிறவங்க தேவதைகள் தான். ஆனா இங்கதான் பாபா நினைவுல, சிவனோட நினைவுல பிகேஎஸ் பிராமணர்கள் சமைக்கிற உணவு தேவதைகளுக்கு கூட கிடைக்காது. அதனால அவங்களுக்கே இது ரொம்ப பிடித்தமானதாகும். அது மாதிரி இப்போ சூட்சும லோகத்தில் எல்லாரும் ஃபரிஸ்தாவாக இருக்காங்கள, அவங்களே இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களாம், நம்ம போக் ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது, இருந்தாலும் இங்கே போக பார்த்து ஆசைப்படுவாங்களாம். அதை தான் பாபா சொல்கிறாரு, யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு இருக்கிறதோ அவர்கள் தட்டை கழுவி கூட குடித்து விடுவார்கள். இப்போ யாருக்கு பிகேஸ்க்கு பிரம்மா போஜன் பாபா நினைவில் சமைக்கப்பட்ட உணவு மேலே மதிப்பு இருக்குதோ அவங்க தட்டை வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. தட்டில் ஒரு இதை கூட, ஒரு பருக்கையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தட்டை கழுவி கூட குடிச்சிருவாங்களாம். மகிமையும் அதிகம் இருக்குதான் பிரம்மா போஜனுக்குன்னு பாபா சொல்றாரு. நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கின்றது சொல்றாரு. இப்போ பாபா நினைவிலே அவங்க செய்யறாங்க, பிராமணர்கள் செய்யறாங்க. அந்த உணவு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்கிறது, மனசும் சுத்தமாயிடுதுன்னு சொல்றாரு. இதயம் சுத்தமாகின்றது சொல்றாங்க பாபா. ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில் தான் பாபாவே வராரு. இப்ப பாபா வர்றது ஒரு முறை தான், கல்பத்துல ஒரு முறை தான் வராரு. துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்துல ரொம்ப அதர்மம் தலை தூக்கும் போது தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா யுகேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா யுகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. கல்பத்தின் சங்கம யுகத்துல தான் பாபா வராரு. ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற யுகம் தான் சங்கம யுகம். தினம்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. இதை அடிக்கடி பாபா ஞாபகப்படுத்துறாரு. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்ப ஆத்மாவனுடைய அப்பா வந்துக்கிறாரு, ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு உணருங்க. இது போல ஏன் சொல்றாரு, அடிக்கடி ஏன் இதையே சொல்றாரு பாபா, ஆத்மான்னு உணருங்கன்ட்டு. நிச்சயமாக அவர் நம்ம ஆத்மாக்களுடைய தந்தை, எல்லையற்ற தந்தை. அவரு ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்பது குழந்தைகளுக்கு நினைவிருக்கணும்.
இப்ப யாரோ ஒரு சரீரதாரி வந்து சரீரத்துக்கு பாடம் எடுக்கல, சரீரத்தை பத்தியும் நம்ம இங்க படிக்கல. இங்க ஆத்மாக்களுடைய அப்பா வந்து, எல்லையற்ற அப்பா வந்து கடவுளே வந்திருக்கிறார். கடவுளே வந்து நம்ம குழந்தைகள், அவருடைய குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்றது நமக்கு நினைவிருக்கணும்ட்டு அடிக்கடி சொல்றாரு. உறுதிப்படுத்திக்கங்க, நீங்க ஆத்மான்றதை உறுதிப்படுத்திக்கங்கன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறார். சேவைக்காக விதவிதமான பாயிண்ட்டுகள் பற்றி இப்ப புரிய வைக்கிறார் கடவுளே வந்து. குழந்தைகள் சொல்றாரு, சேவை இல்லை, நாங்கள் வெளியில் போய் எப்படி சேவை செய்வதுன்ட்டு குழந்தைகள் சொல்றாங்களாம். பாபாட்ட குழந்தைகள் சொல்றாங்களாம், சேவையே இல்லை பாபா, நாங்க வெளியே போய் எப்படி சேவை செய்யறதுன்னு சொல்லி கேக்குறாங்களாம். பாபா சேவைக்கான யுக்திகளோ இப்ப நிறைய சுலபமாக புரியும்படி சொல்றாராம். எப்படி எப்படி புரிய வைக்கணும், எந்தெந்த சித்திரம்லாம் எடுத்துட்டு போனோம்ட்டு இப்ப நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாராம். சித்திரம் கையில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்க கையில பாபா உருவாக்கி கொடுத்த இந்த சித்திரங்கள், ஏணிப்படி, சிருஷ்டி சக்கரம், திருமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய சித்திரங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்க கையில இருக்கணும், அப்பதான் உங்களால சேவை பண்ண முடியும். ரகுநாத்தின் கருப்பான சித்திரமும் இருக்க வேண்டும், வெள்ளையான சித்திரமும் இருக்க வேண்டும். இப்ப ஸ்ரீநாத் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க வந்து கிருஷ்ணர் வெள்ளையா இருப்பாரு. அதே ஜெகநாத்புரின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க கிருஷ்ணர் கருப்பா இருப்பாரு. அந்த கருப்பான சித்திரத்தையும் எடுத்துக்கோங்க, வெள்ளையான சித்திரத்தையும் எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கிருஷ்ணர் அல்லது நாராயணன் சித்திரம் கருப்பானதும் உங்க கையில வச்சுக்கோங்க, வெண்மையானதும் வேண்டும், அது சிறிய சித்திரமாகவே இருந்தாலும் சரிதான்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரோ இல்ல நாராயணரோ அவங்க 2 பேருடைய சித்திரம் கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, சின்ன சித்திரமா போட்டோவா இருந்தா கூட எடுத்துக்காங்கன்றாரு. கிருஷ்ணருடைய மிக சிறிய சித்திரத்தையும் கூட உருவாக்குறாங்க இல்லையா. நீங்கள் கோயில் பூசாரியிடம் போய் கேட்கலாம், இவர்கள் உண்மையில் வெள்ளையாக தானே இருந்தார்கள் எனும்போது ஏன் கருப்பாக செய்திருக்கிறீர்கள் சொல்லி கேளுங்க. சரி, கிருஷ்ணர் வந்து அழகானவர் தானே, வெள்ளையா தானே இருப்பாரு, தூய்மையானவர் தானே, அவரை ஏன் இப்படி கருப்பாக்கி கருப்பு சிலையில செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேளுங்க. கருப்பா படம் கூட போட்டோவும் இருக்குது, கருப்பாவும் இருக்குது, ஒயிட்டாவும் இருக்கு. ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க? இதோ குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணை செய்து கீழே இறங்கி வருகிறது. இது நமக்கு புரிய வச்சிருக்காரு பாபா. நம்ம ஆத்மா, நம்ம தான் வந்து தூய்மையான சதப்பிரதான நிலையில இருந்தவங்க. ஆத்மா விதவிதமான பெயர் ரூபம் எடுத்து, மறுபிறவி எடுத்து எடுத்து தாரணை பண்ணி கீழே இறங்கி வந்திருக்கிறோம். எப்போதிருந்து காமசிதையின் மீது ஏறுகின்றதோ அப்போதிருந்து ஆத்மா வந்து கருப்பாகி விடுகிறது. நமக்கு தெரியும், ஆத்மா விகாரங்கள்ல போகும்போது துவாபரயுகத்துல இருந்து ஆத்மா கருப்பாயிடுதுன்ட்டு நமக்கு தெரியும். ஜெகநாத் அல்லது ஸ்ரீநாத் கோயிலுக்கு ஏராளமான யாத்திரிகள் வராங்க, உங்களுக்கும் அழைப்பும் கூட கிடைக்கின்றது. சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஸ்ரீநாத்தின் 84 பிறவிகளின் வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம்ட்டு நீங்க போயிட்டு சொல்லுங்க அங்க இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஸ்ரீநாத் கோயிலுக்கு போயிட்டு நீங்க 84 பிறவின் வாழ்க்கை வரலாறு நாங்க சொல்றோம்னு சொல்லி சொல்லுங்க. சகோதர சகோதரிகளே வந்து கேளுங்கள், இது போன்ற சொற்பொழிவை வேற யாருமே செய்ய முடியாது. ஆனா நம்ம கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி சொற்பொழிவை யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் புரிய வைக்க முடியும், உங்களால புரிய வைக்க முடியும், இவர் ஏன், இந்த கிருஷ்ணர் ஏன் கருப்பாகி இருக்கிறார் என்பது பற்றி. ஒவ்வொருவரும் தூய்மையான நிலையிலிருந்து தூய்மையற்றவர்களாக அவசியம் ஆகிதான் தீர வேண்டும்ன்றத நீங்க உங்களால தான் புரிய வைக்க முடியும். தேவதைகள் எப்போது வாம மார்க்கத்தில் சென்றுள்ளனரோ அப்போதுதான் அவர்களை கருப்பாக ஆக்கிவிட்டனர் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப தேவதைகள்லாம் தூய்மையா இருந்தாங்க ஒரு காலத்துல சொர்க்கத்துல, அவங்களே தான் இந்த மாதிரி கருப்பாயிட்டாங்க. எப்பன்னா வாம மார்க்கத்துல போகும்போதுதான், காம சிதையில் அமர்வதால் தான் அயன் ஏஜாக இரும்பின் நிறம் கருப்பாக உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஏன் உலகமே அயன் ஏஜா இரும்பு ஏஜா மாறிடுச்சு, கலியுகம் ஏன் வந்துருச்சுன்னா காம சிதையில உட்காரதுனாலதான் சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் கருப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையற்றதா ஆயிடுச்சு உலகம். தங்கத்தினுடையது கோல்டன் ஏஜ், அதை வெள்ளைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் தான் பிறகு 84 பிறவிகள் பிறகு இப்ப கருப்பாகிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏணிப்படியின் சித்திரமும் அவசியம் கையில் இருக்கணும். இந்த மாதிரி ரகுநாத் உடைய வெள்ளை சித்திரம், நாராயணனுடைய வெள்ளையான சித்திரம், அந்த போட்டோ கருப்பான போட்டோவும் வச்சுக்கிற மாதிரி ஏணிப்படியோட இதுவும் கையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா டவுட் கேட்பாங்க, கேட்கும் போது நீங்க ஏணிப்படியை வச்சு புரிய வைக்கணும். எப்படி இறங்கி வந்தாங்க, எத்தனை பிறவி எடுத்தாங்க, எப்போலேருந்து அவங்க காம சிதையில் அமர்ந்தனால கருப்பாயிட்டாங்கிறத புரிய வைக்கணும். ஏணிப்படியும் பெரியதாக இருக்குமானால் யார் வேண்டுமானாலும் தூரத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியும். இப்போ ஏணிப்படி சித்திரம்லாம் வந்து ஒரு லண்டன்லயோ ஏதோ ஒரு இடத்துல பெருசா வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுல, எட்ட இருந்து பார்த்தாலே தெரியற மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க.
பாபா சொல்றாங்க, ஏணிப்படி கூட பெருசா இருந்ததுன்னா நம்ம தூரத்துல இருந்து நல்லா பார்க்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் பாரதத்திற்கு இந்த கதி ஏற்பட்டுள்ளது என நீங்கள் புரிய வைப்பீர்கள். இந்த மாதிரி ஏணிப்படி சித்திரத்தெல்லாம் வச்சு ஏன் பாரதம் இப்படி ஆயிடுச்சு, அந்த கதையை வந்து நீங்க புரிய வைக்கலாம். உயர்வு மற்றும் தாழ்வு என எழுதப்பட்டும் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாரதத்தின் உயர்வு மற்றும் தாழ்வு பத்தியும் எழுதப்பட்டு இருக்குது சொல்றாரு. குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்கணும். இருந்தாலும் இதெல்லாம் புரிய வைக்கிறதுல இப்ப பாபா குழந்தைகள் வந்து சரண்டர் ஆயிருக்கணும் இல்லையா? நம்ம வந்து இப்ப பாபா சேவை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம் இல்ல. அதனால ஆர்வம் இருக்கணும். புரிய வைக்கவும் வேண்டும். நீங்க மத்தவங்கள போய் புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்தின் சக்கரம் எப்படி சுத்துது, கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ், பிறகு இந்த புருஷோத்தம சங்கமேகத்தையும் நீங்க காட்டணும். இதுக்கெல்லாம் சித்திரங்கள் வச்சுக்கிட்டா கூட அதை வச்சு புரிய வச்சிடலாம். அதிகமான சித்திரங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஏணிப்படியின் சித்திரம் பாரதத்திற்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் புரிய வைக்கவும் முடியும். இப்போது மீண்டும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக நீங்கள் எப்படி ஆக முடியும்ட்டு உங்களால புரிய வைக்க முடியும். பதீத பாவனரோ ஒரே ஒரு தந்தை தான். அவரை நினைவு செய்வதன் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க தான் புரிய வைக்க முடியும். வேற யாராலையும் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு தான் புத்தி பூட்டு ஓப்பன் ஆகி உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. நீங்க உங்க வாயால சொன்னாதான் மத்தவங்க நம்புவாங்களே. அதனால நீங்க கூச்சப்படலாம் தேவையில்ல. சேவை செய்வதில் ஆர்வம் வைங்க. சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா நம்மள ஏதாவது நினைச்சுக்குவாங்களான்னு நினைக்காதீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் புரிய வைங்கன்னு சொல்றாரு. ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்களுடைய இஷ்டம். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம சொல்லிடணும். பதீத பாவனர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், பாவங்களை போக்குபவர் ஒரு தந்தை தான். அவர் நினைச்சா போதும், ஒரு வினாடில நமக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது. குழந்தைகளாகிய உங்களிடம் முழு ஞானமும் இப்ப இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற அனைவருமோ அஞ்ஞான உறக்கத்துல, கும்பகர்ண தூக்கத்துல உறங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் ஞானத்துல இருந்தபோது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. ஒரு காலத்துல தங்க குருவி மாதிரி இருந்தது பாரதம். இப்போது பாரதம் அஞ்ஞானத்துல இருக்குது. அதனால் எவ்வளவு ஏழையாக இருக்குது பாருங்களேன். அந்த அறிவு இல்லாதனாலதான் நமக்கு என்ன ஆயிடுது, செல்வமே போயிடுது. அதனாலதான் பாரதம் வந்து இப்ப ஏழை ஆயிடுச்சுன்றாரு. நல்ல நம்ம புத்திசாலியா இருக்கும்போது, நம்ம நல்லா இருக்கும்போது செல்வ செழிப்போட இருந்தது பாரதம். இப்ப நம்ம லட்சுமி நாராயணன் அவ்வளோ புத்திசாலியானவங்க. அஷ்ட சக்திகள் நிரம்பியவங்க லட்சுமி நாராயணன். அவங்க வந்து யாரையும் நில்லுன்னு உட்காருன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க முன்னிலையில எல்லாம் தானா நடக்கும். அஷ்ட சக்திகளும் நிரம்பி இருக்கும். சர்வ சக்திகளின் ராஜ்யம் வந்து பாரதத்துல நடந்தது. ஞானம் நிறைஞ்சவங்க லட்சுமி நாராயணன். அவங்க நினைச்ச ஒரு இடத்துல அவர் உடல்ல மறைச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட நாராயணனால போக முடியும். நாராயணன் நினைச்சா மழை பெய்யும். நான் நினைக்கலன்னா மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா நின்னுடும். அந்த மாதிரிலாம் நாராயணனுக்கு பவர் இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க அஷ்ட சக்திகள் குணங்கள் நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. ஆனா அதே மனிதர்களா ஆயிட்டாங்க. அதே தேவதைகள் மனிதர்களாகி அஞ்ஞானத்துல வந்ததுனால, இந்த 5 விகாரத்துல போனதுனால இப்ப உலகம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப உலகத்தை விடுங்க, பாரதம் மிக ஏழையாயிடுச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கிட்டையும் ஆத்மால சக்தி இல்ல, பவரே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானி மனிதர்கள் மற்றும் அஞ்ஞானி மனிதர்கள் உள்ளன இல்லையா சொல்லி பாபா சொல்றார். தேவி தேவதைகள் மற்றும் மனிதர்கள் என்பதோ பெயர் பெற்றதாகும். மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம். அந்த மாதிரிலாம் தேவதைகள்ன்ட்டு தனியா நம்ம இப்ப பக்தி மார்க்கத்துல அவங்களெல்லாம் தேவதைன்னு சொல்றோம் இல்லையா? மனிதர்கள்ன்றவங்க வேற. அது அந்த எல்லாமே பெயர் பெற்றதுன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகள் சத்தியுகம் திரேதாவில வாழ்ந்தாங்க. மனிதர்களோ துவாபரக கலியுகத்துல வாழறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவை எப்படி செய்வது என்பது குழந்தைகளின் புத்தியில் சதா இருக்க வேண்டும். நம்ம வந்து சேவையே செய்யாம இருக்கக்கூடாது. ஐயோ சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்ட்டு. சேவை எப்படி செய்யறதுன்றது புத்தியில ஓடணும். எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம், இந்த விஷயத்த இப்படி சொன்னா ஏத்துக்குவாங்களா, இப்படி சொல்லலாமா, மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிங்க. அதையும் பாபா புரிய வைத்து கொண்டேதான் இருக்கிறார். பாபாவும் இந்த கையை பிடிச்சி எழுதுவாங்கல்ல, சில அப்பா அம்மா வந்து கையில ஸ்லேட்ல வந்து பல்பத்தை பிடிச்சி அவங்களே எழுதுவாங்க. அந்த மாதிரி பாபாவும் நமக்கு யுக்தியெல்லாம் சொல்றாரு முரளில. கையை பிடிச்சி எழுதாத குறையா இதை பண்ணு, இந்த சித்திரம் எடுத்துட்டு போ, இப்படி புரிய வைன்ட்டு அவ்வளோ யுக்தி சொல்றாரு. ஆனாலும் நம்ம வந்து சேவை பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏணிப்படியின் சித்திரம் புரிய வைப்பதற்கு மிக நல்லதுன்னு சொல்றாரு பாருங்க. நீங்க வந்து ஈஸியா புரிய வைக்கணும்னா ஏணிப்படி சித்திரத்தை பேக்கெட்ல சின்ன படமா வச்சு எடுத்துன்னு போயிருங்க. பெருசா பெருசா வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி எங்கேயாவது ஒட்டி வைங்க. அதை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸின்றாரு. பாபா சொல்கிறார், இல்லறத்துல இருங்க, சரீர நிர்வாகத்திற்காக வேலை முதலியவற்றையோ செய்தாக தான் வேணும். நம்ம வீட்டில தான் இருக்கணும். நம்ம உடம்புக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுதான் ஆகணும். உடம்பு இப்போ சாப்பாடு தேவைன்னா அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்.
எல்லாத்தையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். உலகாயுத கல்வியை கூட கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக பாபா கடிச்சிட்டாரு, புது உலகம் வரப்போகுது, அதை நான் படிக்கவே மாட்டேன்ட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன இப்போ எல்லாரும் சரண்டர் ஆகும் இல்லையா, சின்ன சின்ன பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம், அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வர தேவையில்ல. நீங்கள் எப்பயும் போல் எஜுகேஷன் உங்களுடைய கல்வியை படிங்க. நீங்கள் வேலைக்கு போனோமா போங்க. நீங்கள் சரீர நிர்வாகத்துக்கான எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. மீதி நேரம் கிடைச்சால் சேவைக்கான சிந்தனையும் செய்யணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா, வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது எப்படி சேவை செய்யலான்ட்டு சிந்தனை பண்ணுங்கன்றார். நாம் மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது அப்படின்ட்டு சிந்தனை பண்ணுங்க. இது வந்து நம்ம உண்மையிலே சேவை கிடையாது, இது வந்து மற்றவங்க செய்கிற நன்மை. இங்கோ நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய இயலாது. இங்கோ பாபாவின் முறையில் கேட்பதற்காக வர்றீங்க. இப்போ மதுபன்லே இருக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறோம்ல. ஐயோ, மதுபன்லே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், பாபா கூடயே இருக்கலாம், நல்லா யோகா பண்ணலாம், எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அங்கேயே இருந்தா உங்களால யாருக்கும் நன்மை செய்ய முடியாது, சேவை செய்ய முடியாது. இங்க எதுக்கு வரீங்க? பாபா முரளிக்காக வரீங்க. இதில் தான் மாய மந்திரமே இருக்குது. மதுபன்ல கேட்குற முரளிக்கு மாயாஜாலம், அங்க எப்பேற்பட்டவங்க வந்தாலும் மாறிடுவாங்க. பாபாவை மந்திரவாதி என சொல்கின்றார்கள் இல்லையா, சிவனையே மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. பாடவும் செய்கிறாங்க இல்லையா. முரளி உங்களிடம் உள்ள மாயாஜாலம். நிறைய பேர் சொல்றாங்க, முரளியால மாத்துறீங்க, இன்னும் மாயாஜாலம் பண்ணிடுறீங்க, யார் வந்தாலும் மாறிடுறாங்க, உங்களின் வாயினால் இசைக்கும் முரளியால் மாயாஜாலம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு பாருங்க, பாபா அவருக்கு வாய் கிடையாது, அவர் வந்து பிரம்மா உடல்ல வந்து அவதரிச்சு அந்த முரளியை சொல்றாரு. அப்ப நம்ம இதே மாதிரி தான் எல்லா பிகேஸ் மூலமா அவர் முரளியை வாசிக்கிறார். அந்த முரளியை நம்ம வாசிக்கும் போது நம்ம வாயினால இசைக்கிற அந்த முரளியில மாயாஜாலமே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைச்சாரு, அப்படியே மயங்கிட்டாங்க கோபியர்கள். அந்த மாடுலாம் மயங்கிடுச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த கிருஷ்ணரா இருக்கிறவரு அது பிரம்மா பாபா உடல்ல சிவன் வந்து சொல்ற அந்த ஞானம் வாசிக்கிறாரு வாய் மூலமா, அதுல எல்லாரும் மயங்கிடுறாங்க. இதுலதான் மாயாஜாலம்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்ல இருந்து தேவதை ஆகிடுறாங்க. இந்த முரளியை கேட்டு சாதாரண மனுஷனா இருந்தவங்க தேவதை ஆயிடுறாங்க. எப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேற யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி மனுஷனை தேவதை ஆக்குறவங்க யாரா இருப்பாங்களா சொல்லி பாபா கேக்குறாரு. அவர்தான் வந்து மாத்துறாரு, கடவுளே வந்திருக்கிறாரு. பாடலும் இருக்குது இல்லையா, மனிதர்ல இருந்து தேவதையாக மாற்றுறதுக்கு அதிக நேரம் ஆகாது. பாபா நினைச்சா ஒரு செகண்ட்ல சுவிட்ச் ஆன் பண்றாரு, பழைய உலகம் புதுசா அப்படியே மாறிடும். ஆனா அவர் வந்து அப்படியே ப்ராக்டிக்கலாக தான் மாத்துறாரு, டக்குன்னெலாம் மாற்ற மாட்டார். நம்மளை மாத்துறதுக்கு தான் ஒரு டைம் பிடிக்குது. பழைய உலகத்திலேருந்து புது உலகமாக அவசியம் ஆகணும், பழைய உலகின் விநாசமும் அவசியம் ஆகத்தான் வேண்டும் சொல்லி சொல்றார். இச்சமயம் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க என்றால் நிச்சயமாக நீங்கள் ராஜாவாகவும் ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் ராஜயோகம் கற்றுக்கிட்டு பாபா கொடுக்குற பயிற்சியெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ராஜாவாக ஆகணுன்றார். இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, 84 பிறவிகளுக்கு பிறகு முதல் நம்பரில் பிறவி எடுக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம 84வது பிறவியில் இருக்கிறோம். இப்போ திரும்ப போய் முதல் பிறவி எடுக்கணும். இது ஒரு சக்கரம். எப்படி இந்த நாள் பகல் பொழுது இந்த இரவு எல்லாம் வருது, சக்கரம் மாதிரி சுத்துது இல்லையா. வாழ்க்கையும் ஒரு வட்டம் மாதிரி, நல்லா பிறக்கிறோம், இறக்குறோம், வளர்றோம், வேலை செய்கிறோம். அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறோம், அப்புறம் கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆகுது, அப்புறம் வந்து வயசாகுது, அப்புறம் இறந்து போயிடுது. இது மாதிரி ஒரு வாழ்க்கையை ஒரு வட்டம் மாதிரி இந்த 84 பிறவி சக்கரமும் ஒரு சக்கரம் தான். திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட் பர்த் எடுக்கிறோம், முதல் பிறவி திரும்ப நம்ம எடுக்க போறோம். இது கூட ஒரு வட்டம்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் உலகத்தின் சரித்திரம் போகணும் திரும்பவும் நடைபெறுகின்றது, ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகமே ஒரு சைக்கிள் மாதிரி, இது திரும்ப திரும்ப சுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் ஸ்வஸ்திக் சிம்பிள் காமிச்சிருக்கிறாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகுதுன்றார். சத்தியுகம் திரேதாயுகம் இருந்து சென்றுள்ளது, அது மறுபடியும் வந்தாகணும்னு சொல்லி பாபா சொல்றார். நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் நாம் திரும்பி செல்கிறோம், பிறகு சதோபிரதான தேவி தேவதையாக ஆகிறோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா உங்களுக்கு புத்தியில என்ன ஓடணும்னா நான் வீட்டுக்கு போகணும், திரும்ப நான் போய் தேவதையா ஆக போறேன் அப்படின்ற நினைவு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் தேவதைகள் என சொல்லப்படுகிறார்கள். இப்போது மனிதர்களிடம் தெய்வீக குணங்களே இல்லை. சொர்க்கத்துல வாழறவங்க தேவதைகள், ஆனா இப்போ இருக்கிற மனுஷங்கள்ட்ட நல்ல தெய்வீக குணங்களே இல்லை. அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, இதெல்லாம் இல்லை இப்ப. ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தவாறே வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு.
இப்போ உங்க வேலை கடமை எல்லாம் செய்யுங்க. இருந்தாலும் முரளி படிங்க. முரளி தான் வருமானம். வருமானத்தை சேமிங்க. பாபா நினைங்க. இதில் முக்கிய விஷயம் தூய்மையினுடையது தான். தூய்மை இருந்தால் தான் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தூய்மை தூய்மை தான் தாய் மாதிரி. தூய்மை வந்துருச்சுன்னா அதோட குழந்தைகள் வந்து சுகம் சாந்தி. சொல்றோம்ல, நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், வீட்ல எல்லா செல்வமும் இருக்கணும், நிறைஞ்சு இருக்கணும் பண்டாரா, நான் ஜாலியா இருக்கணும். எப்ப வரும்? இதெல்லாம் வேணும்னா எப்படி வரும்? தூய்மையா இருந்தாதான் வரும். தூய்மை இல்ல, நீங்க தூய்மையா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு அமைதி கிடைக்கும்? எப்படி செல்வ செழிப்பு வரும்? வராது. தூய்மையா இருக்கிற வீட்டுல தான் லட்சுமி வருவாங்கன்னு சாதாரணமா பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க. வீட்டை கூட்டி பெருக்கி விளக்கேத்தி வை, லட்சுமி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. தூய்மை இல்லைன்னா கண்டிப்பா வந்து செல்வமே வராது. ஞான செல்வம் வராது. சூழ செல்வம் நமக்கு வராது. புத்தியிலே நம்ம தூய்மை இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு ஞானமே ஏறாது. ஏன் நம்ம புத்தியில ஞானம் போலன்னா, நம்ம புத்தி தூய்மையா இல்லைன்னு அர்த்தம். புத்தியில ஒரே குப்பை குளமா இருக்கனால தான் ஞானமே தங்க மாட்டேது. ஞானம் தங்கலைன்னா ஸ்தூலமா செல்வமும் நமக்கு தங்காது. அதனால பாபா சொல்றாரு, தூய்மையா இருங்க, உடம்பாலையும் மனசாலையும் தூய்மையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மையா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செல்வ செழிப்பா இருப்பீங்க, அமைதியாவும் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முழு தூய்மை ஆகிவிட்டால் பிறகு இங்கே இருக்க முடியாது. ஆனா ஆத்மா எப்ப ஃபுல்லா பேட்டரி சார்ஜ் ஆயிடுதோ, 100% சார்ஜ் ஆயிடுதோ, அப்ப அந்த உடல்ல அது இருக்காது. ஏன்னா தூய்மையான ஆத்மா தூய்மையற்ற உடல்ல இருக்க முடியாது. அது தேவதை உடல்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம ஆத்மா அப்படியே பியூர் ஆயிட்டோம், தேவதை மாதிரி ஆயிட்டோம்னா இந்த உடல் வந்து தம பிரதான உடல். இந்த உடல்ல நம்மளால இருக்க முடியாது. அப்ப உடலை விட்டு நம்ம போயிடும். ஏனென்றால் நம்ம அவசியம் சாந்தி தாம் சென்றாக வேண்டும். தூய்மை ஆயிட்டோம்னா நம்ம கண்டிப்பா பரந்தாம போயிடுவோம். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு ஆத்மா இந்த பழைய சரீரத்துடன் இருக்க வேண்டியதே இல்லை. ஆத்மா வந்து தூய்மை ஆயிடுச்சுன்னா இந்த சாதாரண சரீரத்துல இருக்க தேவையில்ல. இதுவும் அசுத்தமானது இல்லையா? அதனாலதான் இப்ப சரீரம் விடுறாங்க. இப்ப இந்த நிறைய தாதி தீதி எல்லாம் சரீரம் விடுறாங்கன்னா அவங்க தூய்மை ஆயிட்டாங்க. 100% ஆத்மா வந்து பாபா நினைச்சு நினைச்சு தூய்மை ஆயிட்டாங்க. கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப நிர்வேறுபாயெல்லாம் போயிருக்காருன்னா அவர் தூய்மை ஆயிட்டாரு. அதனால அவரு உடலை விட்டு சூட்சும லோகத்துக்கு போயிட்டாரு. இந்த உடல் அசுத்தமான உடல் இல்லையா? அதனால அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. 5 தத்துவங்களே அசுத்தமாக இப்ப இருக்குது. அதனாலதான் சரீரம் கூட அசுத்தமான உடல் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்ப உருவாகிற அந்த குழந்தை உடல்லாம் கூட அந்த 5 தத்துவங்களாலதான் உருவாகின்றது சொல்லி சொல்றாரு. இது மண்ணாலான உருவம் என சொல்லப்படுகிறது. இது ஆக்சுவலா இந்த சரீரன்றது ஒரு பொம்மை மாதிரி. இந்த மண்ணுல இருந்து எடுத்த அந்த அம்மா அம்மா வந்து வயித்துல இருக்கும்போது குழந்தைக்காக என்ன அந்த 5 தத்துவத்தை தான் சாப்பிட்றாங்க. அதுதான் காய்கறி, பழம், தண்ணி, இதெல்லாம் அந்த 5 தத்துவங்கள்ல இருந்து வர்றதுதான், இயற்கையில இருந்து வர்றதுதான் சாப்பிட்றாங்க. இந்த இயற்கையாலான அந்த உடல் இயற்கையோட போயிடுது கடைசியா. 5 தத்துவங்களாலான ஒரு சரீரம் முடிந்து போகிறது, மற்றொன்று உருவாகிறது. அப்ப அந்த கடைசியா நம்ம ஆத்மா உடலை விட்டு போகும்போது அந்த 5 போய் கலந்துரும். எரிச்சிருவாங்க, இல்ல புதைச்சிருவாங்க. மற்றொரு சரீரத்துல போய் ஆத்மா வந்து என்டர் ஆயிடும். ஆத்மாவோ இருக்கவே செய்கிறது. சரீரம் தான் அழியுது, ஆத்மா அழியறது இல்ல. எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் போல. திரும்ப அடுத்த கல்பம் அவங்களோட தான் நடிக்க போறோம். அதனால யாரும் போகல. ஆத்மா ஒன்றும் உருவாகிற ஒரு பொருள் அல்ல. ஆத்மா வந்து திரும்ப திரும்பலாம் உருவாக்க மாட்டாங்க. அது ஏற்கனவே அது இருக்குது, அது எக்ஸிஸ்ட் ஆகுது, அவ்வளவுதான். சரீரம் கிடைச்சா நடிக்கும், சரீரம் இல்லைன்னா அது போயிடும், அவ்வளவுதான். அதோட ஆத்மால இருக்கிற பார்ட்டை அந்த ஆத்மா நடிக்குது. சரீரம் முதலில் எவ்வளவு சிறியதா இருக்குது, பிறகு அது பெருசா ஆகுது. சரீரம் சின்னதா இருக்குது, குழந்தையா இருக்குது, அப்புறம் சரீரம் தான் பெருசாகுது. எவ்வளவு உறுப்புகள் கிடைக்கின்றன. அதன் மூலம் ஆத்மா பாகம் முழுவதையும் நடிக்குது. இப்ப ஆத்மா வந்து ஒரு சின்ன குழந்தை உடல்ல பிரவேசிக்குது, அப்புறம் அப்படியே பெருசாக அதோட பார்ட்டை அது நடிக்குது. அப்புறம் கல்யாணம் பண்றது, அப்புறம் வேலைக்கு போறது, இந்த பார்ட் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து நடிக்கிறோம். அது இல்லைன்னா நடிக்க மாட்டோம், அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பார்ட் என்ன நடிச்சோமோ போன கல்பம் அதே நடிக்கிறோம். இந்த உலகமே அற்புதமானது. பாபா உருவாக்கிக்கிற இந்த உலகம் படைப்பு வந்து அற்புதமானது சொல்றாரு. அனைத்திலும் அற்புதமானவர் பாபா தான். எல்லாத்தோட அற்புதமானவர் கடவுள். அவர் ஆத்மா மற்றும் பற்றிய அறிமுகமே நமக்கு கொடுக்கிறார். இப்ப கடவுளே வந்து நீ ஒரு ஆத்மான்ற நம்மளுடைய அறிமுகத்தை நமக்கு கொடுக்கிறார். நாம் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம். ஆத்மா பிரவேசமாகின்றது. ஒவ்வொரு பொருளும் அற்புதமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் குட்டியா இருக்கிறோம், ஸ்டார் மாதிரி புள்ளியா தான் இருக்கிறோம், கண்ணுக்கு தெரிய மாட்டோம். ஒரு உடல்ல வந்து பிரவேசமாகுது. ஒவ்வொரு பொருளுமே இங்க இருக்கிறதெல்லாம் உலகத்துல அற்புதமானதுன்னு சொல்றாரு. மிருகங்களின் சரீரம் முதலியவன கூட எப்படி உருவாகின்றன, அற்புதம் இல்லையா? பாருங்க, ஆத்மாவும் அனைவரிடமும் அதே சிறிய அளவு தான் இருக்குது. எல்லா ஆத்மாவும் புள்ளியா சின்னதா தான் இருக்குது. ஆனா அது நுழையிற சரீரம் பாருங்க எப்படி இருக்கு. யானை எவ்வளவு பெருசு இருக்கு.
ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா சின்ன ஆத்மா தான் போய் அமர்ந்து கொள்கிறது யானைக்குள்ளார. பாபாவோ மனித பிறவியின் விஷயத்தை இப்ப சொல்கிறார். இப்ப நான் ஒரு மிருகத்தை பத்தி சொல்ல வரல, அந்த மாதிரி சொல்றாரு. ஆத்மா சின்னதா இருந்தாலும் அதோடைய உட்கார்ற சரீரம் எப்படி வேணாலும் இருக்குது இல்லையா? யானைக்குள்ளார அமர்ந்தா யானை எவ்வளவு பெருசு இருக்குது. ஆனா ஆத்மா சின்னதுதான். பாபாவோ இப்ப மனிதர் பிறவியின் விஷயத்த சொல்றாரு. மனிதர்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறாங்கன்னா 84 லட்சம் பிறவிகள் தான் மனிதர்கள் எடுக்கிறது கிடையாது. புரிய வைக்கப்பட்டுள்ளது எத்தனை தர்மங்கள் உள்ளனவோ அத்தனை விதமாக உருவாகின்றது சொல்லி சொல்றாரு. இப்ப ஒரு ஆத்மா அத்தனை பிறவிகள்லாம் எடுக்கிறது இல்ல. தர்மம் எத்தனை உருவாகுதோ அத்தனை விதமாக சரீரம் உருவாகுதுன்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தனை தோற்ற அமைப்புகளை சரீரங்களை எடுக்கிறது பாருங்க. இப்ப நம்மளே தேவதையா நடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் ராமர் திரேதாயுகத்திலையும் நடிச்சிருக்கிறோம். தேவதை சரீரத்துல நடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வைஷ்யர், சத்திரியர், அந்த மாதிரி ஒவ்வொரு உருவ தோற்ற அமைப்பு எல்லாமே மாறி மாறி நம்ம நடிச்சிருக்கிறோம். கிருஷ்ணரா நடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து ராஜாவா, மன்னனா, அந்த மாதிரி எல்லாம் கூட நடிச்சிருப்போம். தோற்ற அமைப்பு வேற வேற சரீரம் ஆத்மா எடுக்குது. அதிசயம் இல்லையா சொல்லி சொல்றாரு. பிறகு எப்போது சக்கரம் திரும்பவும் நடைபெறுதோ அப்போது ஒவ்வொரு பிறவிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலியவை மாறிவிடுகின்றன. திரும்ப அடுத்த சக்கரம் அடுத்த கல்பம் சுத்தும் போது இதே மாதிரிதான் திரும்ப திரும்ப பிறவிகள்ல தோற்றம் எல்லாமே மாறுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாங்க, இது மாதிரி தோற்ற அமைப்பு ஆத்மா விதவிதமா எடுக்குது சொல்லி சொல்றாரு. அதிசயம் இல்லையா? பிறகு எப்போது சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்போது ஒவ்வொரு பிறவிலும் தோற்றம், பெயர், வடிவம் முதலியவை மாறிவிடுகின்றன சொல்லி சொல்றாரு. கருப்பான கிருஷ்ணர், வெள்ளையான கிருஷ்ணர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அவரது ஆத்மா முதலில் வெள்ளையாக இருந்தது, பிறகு 84 பிறவி எடுத்து எடுத்து கருப்பாகி விடுகின்றது சொல்லி பாபா சொல்றார். இப்ப கிருஷ்ணரே கருப்பான கிருஷ்ணர் தனியா இருந்தாரு, வெள்ளையான கிருஷ்ணர் தனியா இருந்தாருலாம் கிடையாது. ஒரே கிருஷ்ணர் தான். அவரோட ஆத்மா ஃபர்ஸ்ட் வெள்ளையா இருக்கும் போது அதே கிருஷ்ணர் தான் பிறவி எடுத்து எடுத்து கருப்பாயிடுறாரு. ஆனா அவர் பேரு கிருஷ்ணர் கிடையாது. அவர் வெள்ளையா இருக்கும் போது அவர் பேரு கிருஷ்ணர். அதுக்கப்புறம் அவர் பிறவி விதவிதமான தோற்ற நடிப்புல கடைசி சரீரம் இந்த மாதிரி ஆயிடுது. அததான் கருப்பா காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்கள் ஆத்மாவும் கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது. அதே மாதிரிதான் நீங்க கூட ஆத்மா விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து நீங்க நிறைய பிறவி நடிச்சுதான் வந்திருக்கிறீங்க, நிறைய பாட்டு நடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இதுவும் டிராமா, இது கூட ஒரு நடிப்பு நாடகம்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எந்த கவலையும் படக்கூடாது. ஏன்னா நமக்கு ஞானம் கிடைச்சிருச்சுல. எல்லாருமே நடிகர்கள், எல்லாருமே டிராமால நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சினிமா பாக்குறோம்ல அந்த மாதிரி ஏன் டிராமா நடக்குது, அதுல நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இப்ப எல்லாருமே அவங்கவுங்க உடலை விட்டுட்டு போய் வேற வேற பாகம் எடுத்து நடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்க ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிற பார்ட்டை அவங்க நடிச்சே ஆகணும். கர்ம கணக்கெல்லாம் முடிச்சாகணும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் முதலியன மாறிவிடுகின்றன. இப்ப நம்மளே போன பிறவில யார் யார் கூடயோ வாழ்ந்துட்டு வந்திருப்போம் தானே. இங்க இப்ப வேற யார் கூடயோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே அவங்க அந்தந்த பிறவியில அந்தந்த கர்ம கணக்குக்காக நம்ம நடிக்கிற நடிப்பு தான். இதுல ஒன்றும் புதுசு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பிறவிலுமே உறவுகள் மாறுதுன்ற ஆக பாபா புரிய வைக்கிறார். இது உருவாக்கப்பட்ட டிராமா. இது எல்லாமே ஒரு டிராமா. அந்த கர்ம கணக்கின் காரணமாக தான் நம்ம ஒரு ஒரு இடத்துல போய் பிறவி எடுத்து அங்கங்க நடிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக இப்ப ஆகி இருக்கிறது. அதே ஒரே ஆத்மா தான். அதுதான் ஆரம்பத்துல இருந்து நடிக்குது. 84 பிறவி எடுத்து எடுத்து இப்ப தமோ பிரதானமா ஆயிடுச்சுன்றாரு. இப்போது மீண்டும் ஆத்மாவை தூய்மையாக ஆக்கணும், சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். இது கடவுளுடைய வேலை. பாவனமாகவோ அவசியம் ஆகணும். எல்லாருமே தூய்மையா தான் ஆகிதான் தீரணும். பாவன சிருஷ்டியாக தான் இருந்தது ஒரு காலத்துல. இந்த உலகமே தூய்மையா இருந்தது, இப்போதோ தூய்மையற்றதாக இருக்குதுன்றாரு. மீண்டும் தூய்மையாகணும். சதோ பிரதானம், தமோ பிரதானம் என்ற சொற்கள் கூட இருக்குது இல்லையா? சதோ பிரதானம்னா தூய்மையான, தமோ பிரதானம்னா தூய்மையற்ற. சதோ பிரதான சிருஷ்டி பிறகு சதோ ரஜோ தமோ சிருஷ்டியா ஆயிடுது. இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருப்பவர்களை மீண்டும் சதோ பிரதானமாக எப்படி ஆவது சொல்லி பாபா கேட்கிறாரு. தூய்மையற்றதுல இருந்து தூய்மையாக எப்படி ஆவது பாபா கேட்கிறாரு. மழை நீரினாலோ தூய்மையாக மாட்டாங்க. இப்ப கங்கையில போய் குளிச்சா தூய்மை ஆயிடுவோம், மழை நீரினால தூய்மை ஆயிடும்லாம் கிடையாது. மழையினாலோ மனிதர்களுக்கு மரணம் கூட ஏற்படுகின்றது. இப்ப வெள்ளம் இதெல்லாம் வந்தா நிறைய பேர் இறந்துறாங்க.
வெள்ளம் வந்துவிட்டால் எத்தனை பேர் மூழ்கி விடுகிறார்கள். இப்போது பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த கண்டங்கள் எல்லாமே இருக்க போவதில்லை, இயற்கை சேதங்களும் இதுக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றாரு. எவ்வளோ ஏராளமான மனிதர்கள் மிருகங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன, தண்ணீரினால் தூய்மையாகி விடுகின்றன என்பது அல்ல. இப்போ இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அவங்க தூய்மை ஆயிடுறாங்கலாம் கிடையாது, தண்ணீரினால தூய்மை ஆகுறாங்கலாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. சரீரமும் சென்று விடுகிறது, சரீரம் போயிடுது, மற்றபடி ஆத்மா வேற பிறவி எடுக்க போயிடுது. சரீரங்களோ பத்தித்ததுலேருந்து பாவனமாகாது. எப்பயும் சரீரத்தெல்லாம் தூய்மை பண்ணி அதை ஒரு மேக்கப் பண்ணிலாம் பாபா கூட்டு போக மாட்டார். பாபா வந்திருக்கிறது ஆத்மாவை தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக்குறாரு. ஆத்மா தான் தூய்மையாக வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். ஆக பதித பாவனரோ ஒரு தந்தை தான், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒருத்தர் தான், கடவுள் தான். அவரால் தான் தூய்மையாக்க முடியும், அவரை நினைச்சாதான் நம்ம தூய்மையாக முடியும். அவர்கள் ஜெகத்குருன்ட்டு சொல்லி கொள்கின்றனர். அந்த பக்தி மார்க்கத்தில் நிறைய பேர் ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குருன்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் குருவின் வேலை சத்கதி அளிப்பது. ஆனால் குருன்றவங்க என்ன பண்ணணும்னா முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கணும், பிறப்பிறப்புலேருந்து அவங்கள விடுவிக்கணும். அது யாரால முடியும்? அது எந்த ஒரு மனிதர் தேகதாரியா இருக்கிற சன்னியாசிகளாலேயோ சாதுக்களாலேயோ முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களே என்ன பண்றாங்க, பிரம்மத்தோட ஐக்கியமாயிடுறேன் அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கே எங்க போறாங்கன்னு தெரிய மாட்டுது. கூட இருக்கிற சிஷ்யரை யாரும் கூட்டிட்டு போறதில்ல, வழியும் காட்டுறதில்ல. ஆனா இங்க யார் நமக்கு சத்கதி கொடுக்க முடியும்னா ஒரு கடவுள் தான். அதனால தான் அவர் மகா காளேஸ்வர், அவர் தான் சத்கதி அளிக்கும் வள்ளல்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஒரே ஒரு தந்தை தான் சத்கதி அளிப்பவர். பாபா சத்குரு தானே சத்கதி அளிக்கிறார். இப்ப தந்தையா இருக்கிற நம்மளுடைய அப்பா அவரை தான் நமக்கு சத்கதி அளிக்கிறார். பாபா நிறைய புரிய வைக்கிறாரு. பிரம்மா பாபா கூட கேட்கிறாரு இல்லையா, அவரும் கேட்கிறாரு. இந்த பிரம்மா பாபா ஒன்றும் இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கல, அவர் உடம்புல சிவன் தான் இதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரம்மா பாபாவே கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. குருக்களும் கூட அரிகள் சீடர்களை அமர்த்திருக்கின்றனர் இல்லையா, கற்றுத் தருவதற்காக. இப்ப சாதாரணமா சன்னியாசிகள் சீடர்களை பக்கத்துல உட்கார வச்சுக்குவாங்க சொல்லி கொடுக்கறதுக்காக. அது மாதிரிதான் இவரும் கூட அவருக்கு அருகில் அமர்கின்றார். இந்த சிவபாபா பிரம்மா பாபா நெற்றி உருவத்துல பக்கத்திலே உட்காந்துருக்கிறாரு அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் இவரும் கூட புரிய வைப்பார் இல்லையா. சில விஷயங்கள் சிவபாபாவால் சொல்லி புரிய வைக்க முடியும். சில விஷயங்கள் இந்த 5 விகாரம் பற்றிலாம் சிவபாபாவுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றிலாம் புரிய வைக்கிறது பிரம்மா பாபா தான் புரிய வைப்பார். அதனால் அவரும் கொஞ்சம் நடுவில் புரிய வைக்கிறார். அதனால் குரு பிரம்மா நம்பர் 1ல் செல்கிறார். இப்போ பிரம்மா தான் புரிய வைக்கிறதுனால அவர் நம்பர் 1ல் போயிடுறாரு. சங்கரரை பற்றியோ சொல்கின்றனர், கண்ணை திறந்து பஸ்மமாக்கி விடுவார் என்பதாக. சங்கரை பற்றி சொன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா, 3வது கண்ணை திறந்தாருன்னா எரிச்சிருவாரு சங்கரன் சொல்லி சொல்லுவாங்க. பிறகு அவரையோ குரு என சொல்ல முடியாது. குரு சங்கரன்லாம் சொல்ல முடியாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, குரு மகேஸ்வரா அப்படிதான் சொல்லுவாங்க. குரு சங்கர்லாம் சொன்னது கிடையாது. அவர் கண்ணை திறந்தாலே எரிச்சிருவாருன்ட்டு, அதனால அவரை குருன்ட்டு சொல்ல முடியாது. பிறகும் கூட பாபா சொல்கிறார், குழந்தைகளே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இப்போ பாபா என்ன சொல்றாரு, நீங்க பிரம்மாவையும் நினைக்காதீங்க, விஷ்ணுவையும் நினைக்காதீங்க, என்னை மட்டும் நினைங்க, சிவனை நினைங்க, அவ்வளவுதான். அவர் எப்படி இருக்கிறாருன்னு புள்ளியா இருக்கிறாரு. அவரு நான் ஆத்மா, என்னுடைய அப்பா அவர் பரமாத்மா அப்படின்னு நினைங்க. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மான்னு நினைங்க, பாவம் போயிடும்னு சொல்லி சொல்றாரு. அநேக குழந்தைகள் கேட்கிறாங்க, இவ்வளவு வேலை தொழில் சம்பந்த கவலைகளில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களை ஆத்மா என்று உணர்ந்து எப்படி பாபாவை நினைவு செய்வது? நிறைய குழந்தைகள் கேட்குறாங்க, பாபா எங்களுக்கு எவ்வளோ வேலை, எவ்வளோ தொழில், எவ்வளோ கவலை தெரியுமா, எப்படி நாங்கள் இதுக்கு இடையில ஆத்மான்னு புரிஞ்சு உங்களை நினைக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பாபா புரிய வைக்கிறார், பக்தி மார்க்கத்திலும் கூட நீங்கள் ஹே ஈஸ்வரா, ஹே பகவானே என்று சொல்லி நினைவு செய்கிறீர்கள் இல்லையா. துக்கம் வரும்போது தான் நினைவு செய்கிறீர்கள். இறக்கும் தருவாயிலும் சொல்கின்றனர், ராம் ராம் சொல்லுங்கள் என்று. பாபா நல்லா கேட்குறாரு. பக்தி மார்க்கத்துல கூட நீங்க சொல்றீங்க இல்லையா, ஹே ஈஸ்வரா, ஹே பகவான், எதுக்கு கூப்பிடுறீங்க? துக்கம் வரும்போது மட்டும் நினைவு செய்றீங்க இல்லையா. இறக்கும் போது கூட சொல்லுவாங்களா, ராம் ராம் சொல்லுங்க. ராமநாமத்தின் தானம் செய்யும் நிறுவனங்கள் கூட நிறைய உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி நீங்கள் ஞான தானம் செய்கிறீர்கள், அவர்கள் பிறகு சொல்கின்றனர், ராம் சொல்லுங்கள் என்று. நீங்களும் சொல்கிறீர்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று. இப்போ சில நிறுவனம்லாம் இருக்குதாங்க, ராமநாமத்தை தானம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நம்ம போய் ஞானத்தை சொன்னா கூட அவங்க திரும்ப நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, ராம் சொல்லுங்கள்னு சொல்லுவாங்களாம். நம்ம சொல்லுவோமா, உண்மையான ராமரே சிவபாபா தாங்க, நாங்கள் அவரை தான் நினைக்கிறோம், நீங்களும் அவரே நினைங்கன்ட்டு நம்ம சொல்லுவோமா. அவர்களோ சிவனை பற்றி அறிந்திருக்கவே இல்லை. அந்த மாதிரி நிறுவனங்கள் சிவனை பற்றி தெரியாது, சும்மா ராம்ன்ட்டு சொல்லிவிட்டு இருக்கின்றனர். உண்மையிலே அந்த சிவன் தான் ராமரா வந்திருக்கிறாரு.
சொல்றாரு, இந்த ஆத்மா என்ற சீதையை விடுவிக்கின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போது இதையும் ஏன் சொல்கின்றனர்? ராம் சொல்லுங்கள் என்று பரமாத்மா அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லும்போது சொல்றாங்க. பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். ராமர் அல்லது கிருஷ்ணர் பரமாத்மா என சொல்லப்படுவதில்லை. கிருஷ்ணரையும் கூட தேவதைன்னு தான் சொல்றாங்க. ராமரை பற்றி புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர் பாதி தேவதா தான். 2 கலைகள் அவர் குறைஞ்சிருது. அவர் திரேதா யுகத்துல தான் வராரு. அதனால அவங்க 2 பேருமே பரமாத்மா கிடையாதுன்னு சொல்லி இப்ப பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு பொருளின் கலையும் குறைந்து கொண்டே செல்கிறது இல்லையா? இப்ப ஆடையும் கூட முதலில் புதிதாக இருக்கிறது, பிறகு பழையதாகி விடுகிறது. இப்ப பாபா சொல்றாரு, ஆத்மா கூட பேட்டரி லோவாயிட்டே போகுது. 16 கலைகள் நிரம்பிய ஆத்மாவா இருக்கிற சம்பூர்ண பௌர்ணமியா இருக்கிற ஆத்மா தேவதையா நடிக்குது. அதுக்கப்புறம் அது கலைகள் குறைஞ்சு குறைஞ்சு 16 14ன்ட்டு கடைசியா அத வந்து ஒரு 0 கலையில கலையே இல்லாம ஆயிடுது கலியுகத்துல. அப்ப ஆத்மா தான் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாகுது. நல்லா சம்பூர்ண கலையா இருக்கும்போது 16 கலைகள் நிரம்பி இருக்கும்போது கிருஷ்ணரா நடிக்குது, தேவதையா நடிக்குது ஆத்மா. அதே ஆத்மா தான் இறங்கி மறுபிறவி எடுத்து எடுத்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. ஒரு ஒரு பொருளுமே அப்படிதானே ஆகுது. புதுசா ட்ரெஸ் வாங்கினா ஒரு நாள் போட ஃபர்ஸ்ட் டே போடும்போது சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீஞ்சு போய் கிடக்கும். அந்த மாதிரி அதாவது ஓரளவுக்கு நஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் எல்லாமே. ஆத்மாவும் அதே மாதிரி தான் சொல்லி சொல்றாரு. ஆக பாபா இவ்வளவு விஷயங்களை இப்ப புரிய வைக்கிறார். பிறகும் சொல்கிறார், என்னுடைய இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணருங்கள். இப்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. எவ்வளவு புரிய வச்சாலும் அவர் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாரு. நீங்க இந்த தேகம் கிடையாது, நம்பி நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இந்த தேகம் கூட கூட வராது. நீங்க ஆத்துமான்றத உணருங்கன்னு சொல்றாரு. நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள். இப்ப நீங்க சந்தோஷப்படணும். உங்களுக்கு அப்பாவே கிடைச்சிட்டாரு இல்லையா? கடவுளை தான் தேடினீங்க. பக்தி மார்க்கத்துல ஓடி ஓடி அலைஞ்சீங்க. இவர் கடவுளா, அவர் கடவுளா, இவர் கடவுளா, பரம்பொருளை தேடி அடைஞ்சீங்க. கிடைச்சிட்டாரு இல்லையா? பக்தி செஞ்சு செஞ்சுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. இப்ப ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைங்க. நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள் சொல்லி சொல்றாரு. இங்கோ துக்க உலகமாக இருக்குது இல்லையா? தந்தையும் ஆசையும் இப்ப நினைவு செஞ்சு சுகமா இருங்க. இந்த துக்க உலகத்துல கூட சந்தோஷமா இருக்க முடியும்னா அது நம்ம தான். பாபாவையும் நினைக்கணும், சொர்க்கத்தையும் நினைக்கணும். நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகம் பெறுவீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த உலகத்துல நடக்கிற துக்க உலகத்துல நடக்கிற விஷயத்த பார்க்காதீங்க. அதை நினைச்சு நினைச்சு துக்கம் அடையாதீங்க. நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? பாபா பரந்தாமத்துல இருக்காரு. என்னுடைய அப்பா வந்துட்டாரு. எனக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு? சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்காரு. நினைச்சு நினைச்சு அளவற்ற சுகம் அடைங்கன்னு சொல்லி சொல்றாரு. கலக, கிளேசம், நோய்கள் முதலியவை எதுவாக இருந்தாலும் விட்டு போய்விடும். உங்களை பிடிச்ச தர்த்தரம், பீடை, என்னென்ன கலக கிளேசம் ஏதோ வார்த்தை சொல்றாரு. நோய் முதலான எது இருந்தாலும் கடந்து போயிடும்னு சொல்லி சொல்றாரு. உங்களை விட்டு போயிடும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைச்சிட்டு சொர்க்கத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா 24 பத்துக்கு நோயற்றவர்களா ஆயிடுவீங்க. உடலை பற்றிய அனைத்து கலக கிளேசங்களும் விட்டு போகட்டும். நீங்க பாபாவை நினைச்சீங்கன்னா எல்லாமே உடலை பற்றி கூட உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே போயிடும். பாவம்லாம் போயிடும்ன்றாரு. ஜீவன் முக்தி பதவி பெறுங்கள் பாடுகின்றனர், ஆனால் செயலில் வருவதில்லை. நிறைய பேர் பாடுறாங்க ஜீவன் முக்தி கிடைக்குது, ஆனா அவங்களுக்கு செயல்ல வர்றதில்லை. உங்களுக்கு பாபா நடைமுறையில புரிய வைக்கிறார். பாபாவை நினைப்பீர்களானால் உங்களுடைய மனதின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறிடும். சுகமானவர்களாக ஆகிவிடுவீர்கள்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறாருன்ட்டு அமைதியா நினைச்சீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இந்த பிறவில நிறைவேறிடும். ஆனா சுத்தமான ஆசையை பாபா நிறைவேற்றுவார். அசுத்தமான அந்த 5 விகாரத்தினுடைய ஆசையெல்லாம் மாயா நிறைவேற்றும். ஆனா பாபா வந்து சுத்தமான ஆசைகளை நமக்கு நிறைவேற்றுவார். சுகமானவராக ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தண்டனை பெற்று ரொட்டி துண்டு கொஞ்சம் சாப்பிடுவது நன்றாக இருக்காது. இப்ப நம்ம பாபா சொல்ற பேச்சு கேட்கலன்னா தண்டனை அடைஞ்சு போவோம். அப்ப கடைசியா அந்த நாய்க்கு ரொட்டி துண்டு போடுவாங்களோ அந்த மாதிரி பாபா பதவியை போடுற மாதிரி இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அனைவருக்கும் சூடான ரொட்டி என்றால் பிடிக்கும் இல்லையா? எப்போதோ எண்ணெய் தான் பயன்படுகிறது. அங்கோ நெய்யாறு ஓடும். பாருங்க, சொர்க்கத்துல இப்ப எண்ணெய் ஆறு தான் ஓடுது இல்லையா? எண்ணெயை தானே யூஸ் பண்ணி சமைக்கிறீங்க. அங்க நெய்யாறு ஓடும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆக குழந்தைகள் தந்தையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இப்ப பாபாவையே நினைச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இங்கே உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றெல்லாம் பாபா சொல்லவில்லை. பாபா வந்து ஒன்றும் இங்க உட்காந்துக்கிட்டு பாபா நினைங்கலாம் சொல்றதில்ல, உக்காந்துக்கிட்டு செய்யுங்கலாம் சொல்றதில்ல. அதுக்காக நான் பாபா நினைக்கிறேன்ட்டு ஒரு வேலையும் செய்யறதில்ல. போய் ஓரமா உட்காந்துட்டு பாபா நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் பாபா சொல்லலை. அதுக்காக போயிட்டு நான் பாபா நினைக்கிறேன் எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்கக்கூடாது.
நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். என்ன வேணா செய்யுங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா புத்தியில ஒரு பாபா நினைவு இருக்கணும். நான் ஆத்துமா நடிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா சிவன், அவர் பரந்தாமத்துல இருக்காரு. நான் அங்கிருந்து தான் நடிக்க வந்திருக்கிறேன். இந்த உடல்லாம் ஒரு டெம்பரரி, நான் தான் பர்மனெண்ட், நான் ஆத்துமா, எனக்கு அழிவே இல்லை, அப்படி கூட நினைச்சா போதும். நான் புள்ளியா நெற்றி புருவத்துல இருக்கிறேன். இந்த உடல் வந்து ஒரு டெம்பரரி, இந்த உடலே ஒரு வேஸ்ட், இதை ஏற்கிற சக்தி நான். அந்த நினைவுல இருங்கன்றாரு. வேலை முதலியவற்றையும் செய்ய வேண்டும். இந்த உடலை இயக்குங்க, கர்மேந்திரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக, என்ன வேணாலும் நீங்க அதை வேலை வாங்குங்கன்றார். வேலையும் செய்யுங்க, இந்த உடம்ப வச்சு வேலையும் செய்யுங்க. பாபாவின் நினைவு புத்தியில் இருக்கணும். ஆனா பாபா நினைச்சுக்கிட்டே கர்மேந்திரங்களை வேலை வாங்குங்கன்னு சொல்றாரு. லௌகீக தந்தையின் குழந்தைகள் வேலை முதலியன செய்கின்றனர் என்றால் நினைவு இருக்கிறது இல்லையா? இப்ப லௌகீக தந்தை சொல்றாரு, ஏதோ வேலை செய்யறோம், இருந்தாலும் அவர் நினைவு நமக்கு இருக்குது இல்லையா? லௌகீக அப்பாவை மறக்கிறோமா? எப்படியா இருந்தாலும் லௌகீக அப்பா நினைவுல தானே இருக்கிறாரு. குழந்தைகள் நினைக்கிறாங்க இல்லையா? வேலை செஞ்சா கூட அப்பா நினைவு அம்மா நினைவு இருக்கு இல்லையா? யாரேனும் கேட்டால் நாங்கள் இன்னாரின் குழந்தைகள்ன்ட்டு உடனே சொல்வார்கள். உங்க அப்பா பேர் என்னப்பா, யார் வீட்டு குழந்தைன்னு கேட்டா உடனே சொல்லுவோம் இல்லையா? புத்தியில் தந்தையின் ஆசையும் நினைவு இருக்கிறது. நீங்களும் நீங்களும் பாபாவின் குழந்தையாக இருக்கிறீர்கள் என்றால் ஆசையும் நினைவிருக்கிறது. அங்க அங்க வந்து லௌகிக அப்பாவோட ஆஸ்தியெல்லாம் சொல்றோம்ல, எங்க அப்பா கலெக்டர், எங்க அப்பா டாக்டர், அது மாதிரி இப்ப சொல்லுங்களேன், எங்க அப்பா கடவுளுங்க அப்படின்ட்டு. அவர் தான் பரம்பிதா பரமாத்மா, எங்களை சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த ஆசையை நினைவு பண்ணுங்க, சொல்ல கூட வேணாம், நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பா பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும். அதே சமயம் பாசியும் நினைக்கணும், பாபாவையும் மறக்கக்கூடாது. பாபாவை நினைவு செய்யணும். வேறு யாருடனும் சம்பந்தம் கிடையாது. நமக்கு இந்த பூலோகத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆத்மாவில் தான் முழு பாகம் இப்ப நிரம்பி இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த பார்ட் எல்லாமே ஆத்மால தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அது இப்போ வெளிப்படுது. இப்ப இந்த முரளி நம்ம படிக்கிறது, பாபா கூட பேசுறது, பாபாவை நினைக்கிறது, எல்லாமே ஆத்மாவில இருந்தாதான் நடக்கும். ஆத்மாவில ஏற்கனவே போன கல்பம் நம்ம முயற்சி பண்ணியிருந்தாதான் நடக்கும். அது வெளிப்படுதுன்னு சொல்றாரு. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்பமாக என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப கூட நீங்க பிகே ஆயிருக்கிறீங்கல்ல, நீங்க கல்பமா என்ன பாட்டு நடிச்சீங்களோ அதுதான் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க சென்டருக்கு போயிருந்தா போன கல்பத்துல இந்த கல்பம் போவீங்க, நீங்க போன கல்பத்துல முரளி படிச்சிருந்தா இந்த கல்பத்திலையும் படிப்பீங்க, நீங்க போன கல்பத்துல பாபாவை நினைச்சிருந்தா இந்த கல்பத்திலையும் நினைப்பீங்க, நீங்க போன கல்பத்துல லட்சுமி நாராயணா இருந்தா அந்த இந்த கல்பத்திலையும் நீங்க லட்சுமி நாராயணா நீங்க தான் ஆவீங்க. இது யாராலையும் மாத்த முடியாது. அதேதான் ஆத்மால இருக்கிற பாகம் வெளிப்படும்னு சொல்றாரு. பாபா புரிய வைக்கிறார். சமையல் செய்யுங்கள், இனிப்பு பதார்த்தமும் செய்யுங்கள், அப்போதும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன வேணா செய்யுங்க, ஆனா பாபாவை நினைச்சிட்டே செய்யுங்க. சிவபாபாவை நினைவு செய்து சமைப்பீர்களானால் இனிப்பை உண்பவர்களுக்கும் கூட நன்மை ஏற்படும். யாராவது சுகர் பேஷண்ட் வந்துட்டாங்க, நீங்க இனிப்பு செஞ்சிட்டீங்கன்னா, நீங்க பாபா நினைவுலே செஞ்சு அந்த இனிப்பை கொடுத்தா சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கூட அதை சாப்பிட்டா அவங்களுக்கு நன்மை தான் ஏற்படும், சுகர்லாம் அதிகமாகாதுன்னு சொல்லி சொல்றாரு. எங்காவது சாட்சாத்காரம் கூட நடைபெறலாம். நீங்க சமையல் பாபா நினைவுலயே சமையல் பண்றீங்க, எந்த வேலை இருந்தாலும் செஞ்சீங்கன்னா கூட யாருக்கா உங்க காட்சி கூட கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காட்சி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவின் சாட்சாத்காரமும் கிடைக்கலாம். இது மாதிரி நிறைய காட்சிகள் அந்த காலத்திலே கிடைச்சிருக்குது. பிரம்மா பாபாவுடைய காட்சி கூட இப்ப கூட எல்லாருக்கும் கிடைக்குது. சுத்தமான உணவு இருந்தால் பிரம்மாவின், கிருஷ்ணரின், சிவனுடைய சாட்சாத்காரத்தை பார்க்க முடியும். பாருங்க, பாபா நினைவுல நம்ம சமையல் பண்ணோம்னா, நம்ம சுத்தமான உணவு சமைச்சு கொடுக்குறோம்னா, பிரம்மா பாபாவுடைய காட்சி, கிருஷ்ணருடைய காட்சி, சிவபாபாவுடைய காட்சி, எல்லாருடைய காட்சியும் பார்க்க முடியும்னு சொல்றாரு. பிரம்மா இங்கேதான் இருக்கிறார். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரோ உள்ளது இல்லையா? பிரம்மாவும் இங்கேதான் இருக்கிறார் இல்லையா? அவர் மூலமா நம்மளே வந்திருக்கிறோம். அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். கடைசியா பாருங்களேன், நிறைய காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? நீங்க எல்லாருமே பிகேஸ் ரொம்ப அதிகமா போக போக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாபாவை நீங்க அதிகமா நினைக்க நினைக்க அதிகமான காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும் உலகம் ஃபுல்லான்னு சொல்லி சொல்றாரு. பாபா யுக்திகளோ அதிகம் சொல்கிறார். ஆனா இப்ப பாபா நமக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாருன்னா அப்ப நம்ம செய்யணும், செஞ்சாதான் அதெல்லாம் நடக்கும். அதனால இப்ப யுக்தி நமக்கு சொல்றாரு, அதிகம் சொல்றாரு. அவர் வாயினால் ராம் ராம் என சொல்கின்றனர். நீங்கள் வாயினால் எதையும் பேச தேவையில்லை. பக்தி மார்க்கத்துல வாயினால பஜனை பாடுவாங்க, ராம் ராம் ராம்லாம் பாடிட்டு இருப்பாங்க. நீங்க அதை கூட பேச தேவையே இல்லை. எவ்வாறு அவர்கள் குருநானக்கு போக் வைத்து கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்களோ அவ்வாறு நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாக்கு போக் வைப்பதற்காக உணவு சமைக்கிறோம் என்பதாக. சீக்கிய தர்மத்தினர்கள் குருநானக்கு போக் வைப்பாங்களாம்.
அவங்க அது மாதிரி நம்ம இங்க சிவபாபாவுக்கு போக வைக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். சிவபாபாவை நினைவு செய்தவாறே சமைச்சீங்கன்னா அநேகருக்கு நன்மை ஏற்பட முடியும். இப்ப பாபா நினைவுல இருந்து சமைக்கும் போது அந்த உணவு தூய்மையாகி நிறைய பேருக்கு நன்மை ஏற்பட முடியும் சொல்றாரு. ஏன்னா அந்த உணவில் சக்தி வந்து விடுகிறது. கடவுளே நினைச்சுக்கிட்டு சமைக்கும் போது அந்த உணவு வந்து பிரசாதம் ஆயிடுது, உணவுல சக்தி வந்துருதுன்றாரு. அதனால் பாபா உணவு சமைப்பவர்களுக்கும் சொல்கிறார், சிவபாபாவை நினைவு செய்து சமைக்கிறீர்களா? இப்ப சென்டர்ல, மதுபன்ல, பிகேஸ் சமைக்கிறாங்க இல்லையா? அவங்கள கேட்கிறாரு பாபா. பாபா சிவபாபா நினைவு செய்து சமைக்கிறீங்களா? எழுதப்பட்டும் உள்ளது சிவபாபா நினைவிருக்கிறதா என்று. அதே மாதிரி மதுபன்ல எங்க பார்த்தாலும் எழுதியிருக்கும். நம்ம சாப்பிட போற இடம், சமைக்கிற இடத்துலலாம் அந்த ஹிந்தியில எழுதியிருக்கும். பாபா வந்து யாத் ஹே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். பாபா படமும் போட்டு சிவபாபா நினைவிருக்கிறதான்ட்டு எழுதியிருக்கும். அது எதுக்குன்னா பாபா நினைவூட்டுறதுக்காக. பாபா நினைவுல இருந்து உணவு சமைப்பதால் உண்பவர்களுக்கும் கூட சக்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைச்சு நினைச்சு நம்ம சமைக்கும் போது அந்த உணவு பிரசாதமாயி அது என்ன ஆயிடும், பிரம்மா போஜன் ஆயிடும். அதை சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ சக்தி கிடைக்கும். அதனாலதான் வாரம் வாரம் நம்ம சென்டருக்கு போய் சாப்பிட்டு வரும்போது அது மனசும் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். நம்ம வந்து பாபா நினைவுல அந்த உணவை ஸ்வீகாரம் பண்ணும்போது, அவரை நினைச்சுக்கிட்டே சாப்பிடும்போது நம்ம உடம்பும் சக்திசாலியா இருக்கும், மனசும் சுத்தமாகும். பாபா சொல்றார், மனசு சுத்தமாகும். பிரம்மா போஜனம் பற்றிய மகிமையும் கூட பாடப்பட்டிருக்குது இல்லையா? பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை தேவதைகளுக்கு கூட விரும்புகின்றனர்ன்ட்டு சாஸ்திரத்துல எழுதியிருப்பாங்க. இதுவும் சாஸ்திரங்களில் உள்ளது. பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதால் புத்தி வந்து சுத்தமாகிடும், சக்தி இருக்கும். அதனால தேவதைகளே அதுக்காக ஏங்கினாங்க. அவங்களுக்கு கிடைக்க, ஏன்னா சொர்க்கத்துல தேவதைகள் தான் சமைப்பாங்க. ஆனா இங்க சங்கம யுகத்துல பிராமணர்கள் சமைக்கிறாங்க பாபா நினைவுல. அது நமக்கு தான் கிடைக்கும், மனிதர்களுக்கு தான் கிடைக்குதுன்றது தேவதைகள் பொறாமப்பட்டாங்கன்ட்டு சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க. ஆனா பிராமணர்களால் சமைக்கப்பட்ட உணவை உண்பதனாலதான் புத்தி சுத்தமாகிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சக்தியும் நமக்கு கிடைக்கும். பிரம்மா போஜனத்துக்கு மிகுந்த மகிமை இருக்கிறது. அதனாலதான் சென்டர்ல போய் நம்ம அந்த வியாழக்கிழமையில போக சாப்பிடும்போது நமக்கு வந்து சக்தி கிடைக்கும், உடம்புல சக்தி கிடைக்கும், புத்தியும் சுத்தமாகிரும். பிரம்மா போஜனத்துக்கோ மிகுந்த மகிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா போஜனத்தின் மீது யாருக்கு மதிப்பு இருக்குதோ அவங்க தட்டை கூட கழுவி கூட குடித்திருவாங்க, ஒரு பருகையை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. மிக உயர்ந்ததாக அதை புரிந்து கொண்டுள்ளனர். யார் வந்து பிரம்மா போஜன் கிடைக்காதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அதை மாதிரி செய்வாங்கன்றாரு. உணவு இல்லாமலோ இருக்கவே முடியாது இல்லையா? பஞ்சத்தின் போது உணவு இல்லாமல் இறந்து போகிறாங்க. இப்ப சில நாடு, சிரியா அந்த மாதிரி நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கே உணவு பஞ்சத்துல இருக்கறனால உணவு இல்லாம குழந்தைகள்லாம் செத்து போயிடுதுங்க அந்த நாட்டுல. அந்த மாதிரி இதே டைம்ல நம்ம இங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இதே உலகத்துல ஒரு ஏரியால சாப்பாடு இல்லாம செத்து போறவங்களும் இருக்கிறாங்க. ஆத்மா தான் உணவை உண்கிறது, அதாவது இந்த உறுப்புகள் மூலம் வாசனை அதை எடுத்துக்கொள்கிறது. இதை வந்து உண்மையிலே இந்த உணவு வந்து உடலுக்கு போகுது, உடலுக்கு போய் உடல் வந்து ஆரோக்கியமா ஆகுது. ஆனா ஆத்மா தான் அந்த உணவு சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுது. ஆத்மா தான் உணவை சாப்பிடுது. அது வந்து இந்த உடல் உறுப்புகள் மூலமா அந்த வாசனையை மட்டும் எடுத்துக்குது. உண்மையிலே ஆத்மாவா சாப்பிடுது? நம்ம ஆத்மா நம்ம சாப்பிட்றது இல்லை, இந்த உடலுக்கு அந்த சாப்பாடை கொடுக்குறோம். ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், மற்றபடி நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆத்மா வாசனையை தான் எடுக்குது. அதே மாதிரிதான் பாபாவும் சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் வர்றாங்கன்னா அவங்க எப்படி அதை சாப்பிட முடியும்? அவங்க வந்து வாசனையை தான் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். நல்லது கெட்டது என்று ஆத்மா தான் சொன்னது இல்லையா? இது மிகவும் மனமுள்ளது, சக்தி வாய்ந்தது. இப்போ ஒரு டேஸ்டா ஒரு ஒரு தேன் சாப்பிட்றோம், இல்லை ஒரு ஜிலேபி சாப்பிட்றோம். இது வந்து இனிப்பா இருக்குன்னு யார் சொல்றது? ஆத்மா தான் சொல்லுது, உடம்பா சொல்லுது? உடம்பு ஒரு மிஷின் மாதிரி, அது வாய்க்குள்ள போட்டா அது போய் வயிறு அந்த மிஷின் மாதிரி அதை அரைச்சிட்டு அது நல்லதோ கெட்டதோ எடுத்துக்கிறது எல்லாம் ஒரு மிஷின் மாதிரி உடம்பு செய்யுது. ஆனா இந்த ஆத்மா தான் இந்த டேஸ்ட் பாக்குறதெல்லாம், இது ரொம்ப சுவையா இருக்குது, இது ரொம்ப மனமா இருக்குன்னுலாம் சொல்றது யாரு? ஆத்மா தான் சொல்லி நம்ம தான் சொல்றோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் போனால் எப்படி நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அது போல உணவும் கூட உங்களுக்கு அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க இப்பதான் ஒரு அறவேக்காடு மாதிரி இருக்கீங்க இல்லையா? பாபா சரியா நினைக்க மாட்டீங்க இல்லையா? போக போக நீங்க சூப்பரா பாபா நினைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நினைவுல சமையலை சமைக்கும் போது நீங்க முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்க சமைக்கிற உணவு இன்னும் சூப்பரா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. அது போல உங்களுக்கு உணவும் கூட அப்படி கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், சிவபாபாவை நினைவு செய்து உணவு தயார் செய்யுங்கள். அதனால பாபா முக்கியமா பண்டார உள்ளார கிச்சன் சேவை செய்யறவங்களுக்கு சொல்றாரு, பிகேஸ்க்கு சொல்றாரு, சிவபாபாவை நினைவு செய்து உணவு தயார் செய்யுங்கள். அதன் மூலமா எவ்வளவு மாற்றம் ஏற்படும், உலகம் மாற்றமே ஏற்படும்.
அதை சாப்பிட்றவங்களுக்கு மனசுல ஆரோக்கியம், மனசு சுத்தமாகும், உடல் தூய்மையாகும், உடலுக்கு ஆரோக்கியம் ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இல்லையா? இப்ப பாபா சொல்றாருல, உலக மாற்றம் எப்படி ஏற்படும்? சாப்பாடை மாத்துங்க, உணவை மாத்துங்க, உணவு பாபா நினைவுல தயார் செய்யுங்க. மனிதர்கள் மாறுவாங்க, மனிதர்கள் மாறினா உலக மாற்றமே ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறையில நம்ம கொண்டு வரணும் இல்லையா? பாபா சொல்றாரு இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தந்தை வீட்டில் இருப்பவர்கள் மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள். இப்போ நம்ம பாபா வந்து அப்பா அப்பா வீட்டுல இருக்கிறோம். இப்ப நம்மள வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்க போறாரு. மாமனார் வீட்டுக்கு நம்ம போறோம். சூட்சும வதனத்திலும் உங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறீர்கள், போக எடுத்து செல்கிறீர்கள். இப்ப சூட்சும வதனத்துல இப்ப சரீரம் விட்டவங்க போயிருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் ஃபரிஸ்தாக்கள். பாபா நினைவுல சரீரம் விட்டு போயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஃபரிஸ்தாக்கள். அவங்களும் அங்க வருவாங்க. பிரம்மா பாபா இருக்கிறாரு, சிவபாபா எல்லாருமே அங்க சந்திச்சுக்கிறோம். நம்மளும் போறோம். நம்ம புத்தி மூலமா இங்க இருந்து போக எடுத்துக்கிட்டு பாபா கொடுக்கறதுக்காக போறோம். ஓ, அப்படியே தூக்கிட்டு போல புத்தி மூலமா ஃபரிஸ்தாவா பறந்து பாபா கிட்ட போக எடுத்துட்டு போய் கொடுக்குறோம் இல்லையா? போக எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போக வைக்கின்றனர் இல்லையா? தேவதைகள் வருகின்றனர். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே செல்கிறீர்கள். அங்கே குழுவாக கூடுகிறீர்கள். இந்த மாதிரி போக வைக்கும்போது நீங்க அங்க போய் பாபாவை சந்திக்கிறீங்க. அந்த ஃபரிஸ்தாக்கள் இருக்கிறாங்களே, உடலை விட்டு போனாங்களே, அவங்களாம் தேவதை ஆயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தேவதை தான். அவங்க அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. தேவதை தான். அவங்களும் வராங்க. ஃபரிஸ்தாக்கள் வராங்க. நீங்களும் போறீங்க. நீங்க எல்லாரும் அங்க சந்திக்கிறீங்க. அங்க குழுவாக நீங்க கூடுறீங்கன்னு சொல்லி பாபா முடிக்கிறாரு முரளிய. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படவே கூடாது. ஏனென்றால் இந்த டிராமா முற்றிலும் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்க எந்த விஷயத்துக்குமே கவலைப்படவே கூடாது. ஏன்னா இதுல ஒரு ஒரு சீனுமே கரெக்டா மிக சரியா உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. நடிகர்கள் அனைவருமே இதில் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கவுங்க ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிற பார்ட்டை கரெக்டா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க கவலைப்பட்டீங்கன்னா பின்னாடிதான் ஃபீல் பண்ணுவீங்க. சே, இதுக்கு போய் நான் கவலைப்பட்டனே, எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய சுய முன்னேற்றத்தை கூட யோசிக்காம அவங்கள நினைச்சு இவங்கள நினைச்சு கவலைப்பட்டனே, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இது ஒரு டிராமா. இதுல எல்லாரும் அவங்கவுங்க நடிப்பு கரெக்டா நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்க பாகத்தை பர்ஃபெக்டா நடிங்க, அக்யூரேட்டா நடிங்க. இது வரைக்கும் நீங்க நடிச்ச நடிப்பு வேற மாதிரி நடிங்க. இப்ப கடவுளோட சேர்ந்து நடிங்க. உங்களோட பார்ட்டு அக்யூரேட்டா நடிங்கன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், ஜீவன் முக்தி பதவி பெறுவதற்கு அல்லது சதா சுகமானவராக ஆவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பயுமே சுகமா நான் ஜாலியா இருக்கணும். நான் போய் சொர்க்கத்துல ஜீவன் முக்தி பதவி அடையணும். உடல்ல இருந்தாலும் முக்தி அடைஞ்ச மாதிரி எது மேலேயும் எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. அது இங்கே நான் அடையணும். அங்கேயும் போய் அந்த மாதிரி வாழணும்னா இப்போ ஒரு பாபாவை தவிர வேற எதுவுமே உங்க புத்தியில இருக்கக்கூடாது. அவரை மட்டுமே நினைச்சிட்டே இருக்கணும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. நீங்க வாயால கூட மன்மனாபவ, ராம் ராம் எதுவும் சொல்ல தேவையில்ல. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் பாபாவின் நினைவில் இருந்து அவசியம் இருக்க வேண்டும். நீங்க உணவு சமைச்சாலும் சரி, அதை சாப்பிட்டாலும் சரி, பாபா நினைவுல சமைக்கணும் சாப்பிடணும்னு சொல்றாரு. வரதானம், சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுத்தலில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கோபத்தில் இருந்து விடுபட்டவர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுப்பு தன்மை இதெல்லாம் வந்து இப்போ இது எல்லாமே மாயா தான். மாயாவுடைய ரூபம். ஒன்னொன்னும் சுயநலமா இருக்கிறது, தேக உணர்வுல இருக்கிறது, பொறாமப்படுறது, சிடுசிடுக்கிறது, கோபத்தினுடைய விதவிதமான ரூபம் இது. இதுல இருந்து கூட இப்ப விடுபட்டு இருக்கணும். அப்பதான் கோபத்துல இருந்து விடுபட்டவர் ஆகுக. சிலர் நினைச்சுக்கிறாங்க, நான் கோபத்துல இருந்து விடுபட்டுட்டேன், எனக்கு கோபமே வர்றதில்ல. பாபா சொல்றாரு, சுயநலமா இருக்கிறது, பொறாமப்படுறது, சிடுசிடுக்கிறது, சி அப்படின்லாம் சொல்றது, ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா மூஞ்சி சிடுசிடுன்னு வச்சுக்கிறது, இது கூட கோபம்தான். நீங்க இன்னும் இதுல இருந்து வெளியே வரலன்னு சொல்லி நம்மள சொல்றாரு. அப்ப இதுலலாம் இருந்து வெளியே வந்தாதான் கோபத்துல இருந்து விடுபட்டவர் ஆக முடியும். அந்த மாதிரி ஆகுங்கன்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தன்னை முன்வையுங்கள். ஆனால் ஆலோசனைக்கு பின்னால் அந்த ஆலோசனையை ஆசை ரூபத்தில் மாற்றம் செய்யாதீர்கள்.
இப்ப யார் எந்த ஆலோசனை, அட்வைஸ் குடுத்தாலும், நீங்க சேவைக்காக உங்கள முன்னாடி வைங்க. அதுக்கு பின்னாடி எந்த ஆசையும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ, அப்போது சிறுசிறுத்தல் வருகிறது. நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருந்து நிறைவேறலன்னா, நமக்கு அப்ப என்ன ஆயிடும்? சிடுசிடுப்பு வரும், கடுப்பாவும். என்ன இப்படி பண்ணிட்டாங்களே! நம்ம எவ்வளோ ஆசையா இருந்தோம். கடைசியில இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு நமக்கு அப்பதான் வந்து சிடுசிறுத்தல் வருது. ஆனால் சுயநலமற்றவராக ஆலோசனை கொடுங்கள். எந்த ஒரு விஷயம்னாலும் சுயநலம் இல்லாம அட்வைஸ் கொடுங்க, ஆலோசனை கொடுங்க. சுயநலத்துடன் கொடுக்காதீர்கள். அதாவது இப்ப நான் ஏதாவது செஞ்சேன்னா, அதன் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த மாரி எதையாவது சுயநலத்தோட ஆலோசனை கொடுக்காதீங்க. சொல்லி பாபா சொல்றாரு. நான் சொன்னால் அது நடந்தே ஆக வேண்டும் என்று அந்த மாதிரி கூட யோசிக்காதீர்கள். சிலர் சொல்லுவாங்க, அப்படியே சில விஷயத்த சொல்லிட்டு இத செஞ்சே ஆகணுன்ற மாரி இருப்பாங்க. அவங்க விஷயத்துல அப்படியே நிப்பாங்க. அந்த மாரி கூட யோசிக்காதீங்க. முன் வையுங்கள். உங்க ஆலோசனைய குடுங்க. அதாவது நெறைய கேட்பாங்க. சேவையில இது செய்யலாமா? அது செய்யலாமான்ட்டு. அப்ப நம்மளால முடிஞ்சது அட்வைஸு, நமக்கு தெரிஞ்ச யோசனை, அத சொல்லணும். ஆனா அதே தான் செய்யணுன்ட்டு நிக்கக்கூடாது. முன் வையுங்கள். ஏன், என்ன என்பதில் வர வேண்டாம். ஏன் வந்து என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கல? ஏன் அவங்களத எடுத்துக்கிட்டீங்க? இந்த மாரிலாம் வராதீங்க. இல்லை என்றால் பொறாமை வந்துரும், வெறுப்பு வந்துரும். அப்ப என்ன ஆயிடும்? சேவையில நமக்கு அந்த மாரி பிரச்சனைலாம் வரும். நம்ம பேச்ச கேட்கல, அவங்க பேச்ச கேட்டாங்க அப்படின்லாம் வந்து பொறாமை வரும். வெறுப்பு கூட வந்துரும். அது ஒவ்வொரு துணையாக வந்துடும். ஒண்ணு ஒண்ணா ஃபர்ஸ்ட்டு சிடுசிடுப்பு தான் வரும். அது கூடவே பொறாமை வந்துரும். அப்புறம் வெறுப்பு வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. சுயநலம் அல்லது பொறாமையின் காரணத்தினாலும் கூட கோபம் உருவாகின்றது. எப்போ கோபம் வரும்னா, சுயநலம் இருக்கும்போதும் கோபம் வரும். பொறாமை வந்தாலும் கோபம் வரும். இந்த 2 ரீசனாலயும் உங்களுக்கு கோபம் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ஆழம். நம்ம இத யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு ஏன் கோபம் வந்தது. நம்ம இப்ப ஏதோ ஒருத்தவங்க மேல ஒரு ரொம்ப எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப நம்ம அவங்கள ரொம்ப எதிர்பார்த்துட்டோம். சுயநலமா அவங்க நம்ம பேச்ச கேட்கணும்னு நெனச்சிருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வரும். அதனால தான் நம்ம மத்தவங்க மேல கோவப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். அதனால இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு விலகிரணும். விலகி அன்பா இருக்கணும். ஒரு பாபா நினைவுல இருக்கணும். சொல்லுவோம். கேட்டாங்கன்னா கேட்கட்டும். இல்லாட்டினா அவங்க இஷ்டம்ன்ட்டு உட்டுறணும். அந்த மாரி இருக்க சொல்றாரு. இப்போது இதிலிருந்தும் விடுபடுங்க. இப்ப இந்த சுயநலம், பொறாமை இந்த மாரி சின்ன சின்ன சிறுதல் இந்த மாரி விஷயத்துல இருந்து கூட நீங்க எல்லாத்துலருந்து விடுபட்டுறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சாந்தி தூதராகி அனைவருக்கும் சாந்தி கொடுக்கிறது. இதுதான் உங்கள் தொழிலாகும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க உலகத்துல அமைதி கடலே உங்களுடைய அப்பா. நீங்கெல்லாம் வந்து சாந்தி தூதர், அமைதி தூதுவர் தான் நீங்கெல்லாம். நீங்க அமைதியா இருந்து பாபாவோட செய்தி கொடுக்கணும். அப்புறம் உலகத்துக்கே அமைதி கொடுக்கணும். அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா.